ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட முதல் படமான சிக்மா படத்தை வெற்றிகரமாக டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த படமும் இப்போ ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜூலை 31 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் சில இஷ்யூவால் தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ அந்த படம் தள்ளி போயிடுச்சு. அண்ட் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்தது. ஜனநாயகன் படம் நடுவில் வருது, அதனால தான் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. பட் அது முற்றிலும் ஃபேக்கு தான். ஏன்னா இந்த படத்தில் இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்திருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் ஆரம்பிக்கல, ப்ரொமோஷன் கூட இன்னும் ஃபுல்லாக பண்ண முடியல. அதனால தான் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு அஃபிஷியல் சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. அண்ட் இதுதான் ஜேசன் சஞ்சயோட முதல் படம். பட் முதல் படத்தை வெற்றிகரமாக இயக்கி முடிச்சிட்டாரு. சீக்கிரமே படமும் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா தள்ளி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவருக்கு அடுத்த படம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் இப்போ அவருக்கு அடுத்த படமும் புக் ஆக போகுது. அண்ட் அடுத்த படம் துருவ் விக்ரம் வச்சு டைரக்ட் பண்ண போறதா பேசப்பட்டு வருது. அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இவருக்கு கிடைக்க போகுது. துருவ் விக்ரமும் கதையை கேட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ சீக்கிரமே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜேசன் சஞ்சய் முதல் படத்தை இயக்கி முடிச்சுட்டு அடுத்து அவர் நடிக்க தான் போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்த நிலையில இல்ல, அவர் அடுத்த படத்தை தான் டைரக்ட் பண்ண தான் போறாரு. அவர் இயக்குனர் ஆகணுன்றதாக அவரோட கனவு. அதனால கண்டிப்பா இயக்குனரை கைவிட மாட்டாரு. மேபி 2 or 3 ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் அடுத்து அவர் படமான துருவ் விக்ரம் வச்சு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.